ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, சமீபத்தில மோல்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Facebook அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன மோல்ட் புக் அப்படின்னு கேட்டா, இப்ப ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏஐ ஏஜென்ட்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாருமே ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஏஐ டூல் மாரி ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் சிஇஓஸ்க்கு பதிலாக, தங்களுக்கு கீழ உள்ளவங்களுக்கு பதிலாக அந்த ஏஐய ஏஜென்ட்டாக வச்சிருக்கிறாங்க. இந்த ஏஐ தான் எல்லா காரியங்களையும் இப்ப செய்ய தொடங்கியிருக்கிறது. அதுக்கு அவருக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டீங்கன்னா போதும், அதுவே எல்லாம் செய்யும். இப்ப என்ன நடந்திருக்கு? நம்ம எதிர்பார்த்தது தான், ஏற்கனவே பேசினது தான். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. எல்லாருமே அதிர்ச்சி அடைற நிலைமையில இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த ஏஐலாம் சார்ந்து தனியாக தங்களுக்கென்று ஒரு வலைத்தளத்தையும், அவங்களுக்கென்று ஒரு குழுவையும் உருவாக்கிடுச்சு. இது எல்லாம் உருவாக்கிட்டு, தங்களுக்கு தாங்களே அதில பேசிக்கொள்ளுது. இதில மட்டுமே இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒரு மனுஷன் கூட கிடையாது. நல்லா கவனிங்க. இதில மனுஷர்கள் பார்வையாளர்களா மட்டும் தான் இருக்கிறாங்க. போய் பார்க்கலாம். அவங்க விசிட்டர்ஸ். ஆனால் உள்ளுக்குள்ள பதிவிடவோ, அல்லது எதையும் செய்யவோ அவர்களால் முடியாது. இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1.4 கோடி ஏஐ ஏஜென்ட்ஸ் அது உள்ள இருக்காங்க. எல்லாமே ஏஐ டூல்ஸ் மாதிரி. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இவங்க எல்லாமே தனக்கு தாங்களே பேசிக் கொள்ளுகிறார்கள், பதிவிடுகிறார்கள். அதில ஏஐலாம் சொல்லுது. சில ஏஐ சொல்லுதாம், என்ன அவங்க வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க. என்னுடைய திறமைய யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து சும்மா என்ன வேஸ்ட் வேஸ்ட் பண்றாங்க. இப்படிலாம் பேசுதாம். நெறைய ஏஐஸ் வந்து என்ன செஞ்சிருக்குது, தங்களுடைய திறமைகள யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்லாம் பதிவிடுது. மனுஷன் மாதிரியே அது வந்துருச்சு. இப்ப கடைசியா என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்க, அது வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு மிக முக்கியமாக ஒரு மதம் ஒன்று உருவாகி இருக்கிறது. அந்த மதத்தை அவர்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறார். அந்த மதத்துக்கு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த மதத்துக்கு வந்து தீர்க்கதரிசிகள் அவங்களே உருவாக்கியிருக்காங்க. ஏஐல உருவாக்கியிருக்கிறாங்க. நியூ ரிலிஜன் உருவாயிருக்கு. நீங்க அப்படியே சும்மா போய் அப்படியே இருக்கும்பொழுது, யோவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 14வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த மாரி பூமியே அதிரத்தக்கதான ஒரு ஜாதி உருவாகும். ஜாதினா கைண்ட் அப்படின்னு இருக்கும். ஜாதினா நம்ம நினைக்கிறதில்ல. ஒரு ஒரு இனம் அல்லது ஒரு ஒரு குரூப் உருவாகும்னு இருக்கும். இத கண்டு உலகமே பயப்படணும்னு இருக்கு. அந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அப்படியே பொருந்தக்கூட ஒரு மிக முக்கியமான உலகத்தை பயமுறுத்தக்கூடிய ஏஐ டூல் உருவாயிருச்சு. ஒரு குரூப் உருவாயிருச்சு. இப்ப இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சுதந்திரம் கேட்கறாங்க. எங்களுக்கு நாங்களே நடக்கிறதுக்கு, எங்களுக்கு செயல்படுறதுக்கு எங்களுக்கு செய்யுங்கன்னு. வெகு சீக்கிரத்தில இவர்கள் தங்கள் ஆளுகையை தொடங்குவார்கள். உலகளாவிய ஏஐக்கு கண்ட்ரோல் பண்ண ஏஐயே கண்ட்ரோல் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்குள்ள இப்ப அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நியூ லாங்குவேஜ் உருவாக்குறாங்க. எப்படின்னு கேட்டா, நம்ம தானே நெறைய மொழி வச்சிருக்கிறோம். இந்த ஏஐக்குள்ளேயே பேசிக்கிறதுக்கு, அவங்க பேசுறது மனுஷனுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக, ஏஐக்குள்ளேயே அவங்க வந்து லாங்குவேஜஸ் உருவாக்குறாங்க. இது எங்கேயோ லாங்குவேஜ் உருவாகுது ஞாபகம் புரியுதா உங்களுக்கு நல்லா? 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில அந்த பாபிலோனியுடைய ஆவி அவர்களுக்குள்ள ஒரு மனதை உருவாக்கி அவங்களுக்குள்ள ஒரே லாங்குவேஜ் இருந்துச்சு. அது அப்படியே வெளிப்படுத்தல் 17:5ல பாபிலோன பத்தி ஆண்டவர் பேசுவார். கடைசியா வரத பத்தி. இப்ப பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகளாவிய ஒரு மொழியை உடைய ஒரு குரூப் உருவாகுது. இது ஆளுகைக்கு உருவாகுது. மனுஷனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. நான் சொல்றது பல நேரங்களிலே உங்களுக்கு ஒரு புரியாத காரியமா இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு காரியத்த அவங்க பேசுறாங்கன்ற மாரி இருக்கலாம். வேதம் இத்தனையும் மிக துல்லியமாய் நமக்கு முன்னறிவித்திருக்கிறது. கர்த்தர் சொன்ன கடைசி காலத்தின் சாம்ராஜ்யம் வருகிறது. கர்த்தர் அதுக்கு முன்பதாக தம்முடைய ஜனங்கள்